தாத்தன் பூட்டன் பாட்டன் காலத்திலிருந்து வாழ்ந்து வந்த இடத்த இது வெண்ணமலை கோயிலுக்கு சொந்தம்னு ஒரு வெண்ணப்பைய வழக்க போட்டு பூர்வகுடி மக்களை விரட்டுறான். கேட்க நாதி இல்ல. சரிரா, கோயில் யாரா கட்டினதுன்னு கேட்டா, கோயில் முருகனுக்காக கட்ட. முருகனே கட்டினாரா? வெண்ணமலை கோயில அந்த வெண்ணமலை கோயில கட்டினது யார் தெரியுமாடா? என்னுடைய கரூரினுடைய பூர்வகுடி மக்கள் கட்டிய கோயில். அது கோயிலை கட்டியவன் தமிழன். கோயிலுக்கு இடத்தை கொடுத்தவன் யாரு? அவனும் தமிழன். கோயிலுக்கு இடத்தை நாங்க கொடுத்தா, அந்த இடத்துல நாங்க குடியிருந்தா, இது அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம். அறநிலையத்துறை என்பது என்ன? அமெரிக்காவோட அறநிலையத்துறையா, சீனாவுடைய அறநிலையத்துறையா, பாகிஸ்தானுடைய அறநிலையத்துறையா, தமிழ்நாடு அறநிலையத்துறை தானே. அந்த அறநிலையத்துறைக்கு பாத்தியப்பட்ட இடத்தை வச்சு நீ என்ன செய்ய போற? உள்ள இருக்கிற முருகன் உனக்கு செலடா, எனக்கு எங்கள் முப்பாட்டன் முருகன்றா. 1000 ஏக்கர் பண்ணையாரா முருகன். முருகன் மக்களுக்கானவன், மக்களுக்காக போராடிய தலைவன். அவன் நிலத்துல போய் மக்கள் குடியேறதுக்கு யாரா வழக்கு போட்டு பார்த்தா திருத்தொண்டர் சபை ராதாகிருஷ்ணன் ஒரு பையன். அவன் வேலையே இதுதாங்க. அவர் கோயில் நிலத்தெல்லாம் மீட்டு கொண்டு, சரி கோயில் நிலத்தை மீட்டாச்சுங்க, யார்கிட்ட கொடுக்க போற? சாமிட்டியா? சாமி டாக்குமெண்ட்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணும்? சரியா இருக்குப்பா, 17 ஏக்கர் 7 சென்ட் சரியா இருக்கு. தாந்தோன்றி மலையில 32 ஏக்கர் எங்க அப்பா சிவன் பேர்ல, எங்க அம்மா பார்வதி பேர்ல பட்டா போட்டு எழுதி கொடுத்தது. சிவனும் பார்வதியும் பட்டா போட்டு எழுதி கொடுத்தது, அது சரியா இருக்கு. அப்புறம் கரூர் பசுபதீஸ்வரர் கோயில், அதுல ஒரு 22 ஏக்கர் தென்னந்தோப்பு, பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாப், அதுல சைக்கிள் ஸ்டாண்டுக்கு வாடகை விட்டு முருகன் சொல்ல போறாரா? இந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார கூட்டம் உலகத்துல எங்கேயுமா இருக்குமாங்க?